இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 27வது ஞாயிறை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த இறைவார்த்தை பகுதி வழியாக, குறிப்பாக முதல் வாசகம் நற்செய்தி, இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இன்றைக்கு இதையே மாற்றி போட்டா, சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருக்கட்டும். இதுதான் இன்றைக்கு இறை வார்த்தையினுடைய மையமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அமெரிக்காவிலே ஒரு பிரபலமான மனநல மருத்துவர், அவரை ஒரு பெண்மணி சந்திக்க போகிறார். மிகுந்த ஒரு சோகமான உள்ளம், வருத்தம் அவருடைய உள்ளத்தில் இருப்பது அவருடைய முகத்திலே வெளிப்படுகிறது. அதை மனநல மருத்துவர் கேட்கிறார், அம்மா என்ன விஷயம், எதுக்காக வந்தீங்க? அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போச்சு டாக்டர், நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். குறிப்பாக என்னுடைய கணவரை நான் பழி வாங்க வேண்டும், அவருக்கு நான் டிவோர்ஸ், விவாகரத்து கொடுத்தாக வேண்டும். ஆனால் கொடுப்பதற்கு முன்பாக அவரை நான் காயப்படுத்தி, அவரை துன்புறுத்தி நான் விவாகரத்து கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்று அந்த மனநல மருத்துவரை பார்த்து அந்த பெண்மணி கேட்டார். அவரும் சற்று அமைதியாக அந்த பெண்மணியினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை புரிந்து கொண்டவர், சரிம்மா, ஓகே, நீங்கள் சொல்வது போல உங்களுடைய கணவரை காயப்படுத்தி துன்பப்படுத்தி அந்த விவாகரத்து கொடுக்க வேண்டும் என்றால், நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். இந்த 1 மாத காலம் அவர்களை நீங்கள் ரொம்ப நேசிக்கிற மாதிரி நடிங்க. ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காக இருக்கிறேன், என் வாழ்நாளெல்லாம் உனக்காகத்தான் நான் செலவிடுகிறேன் என்ற அந்த ஒரு தொனியிலே நல்லா சிறப்பாக நடித்து அவரை ஏமாற்றுங்கள். முழுமையாக உங்களை நம்பி அவர் வருகிற பொழுது விவாகரத்து பண்ணிவிடலாம், நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மனநல மருத்துவர் அனுப்புகிறார். அந்த பெண்மணியும் சென்றார். பிறகு 1 மாதம் அல்ல, 2 மாதம் கழித்து ஒரு சிரித்த முகத்தோடு, ஒரு கலையான முகத்தோடு அவரை பார்க்க வந்தார். அப்போ டாக்டர் கேட்டார், சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, பரவாயில்ல, அவரை நீங்கள் நம்ம போட்ட திட்டம் ஓகே ஆயிடுச்சா, விவாகரத்துக்கு போயிடலாமா என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னார், இல்லை டாக்டர், நான் இந்த 1 மாத காலம் அவரை மிக ஆழமாக நேசிக்க ஆரம்பிக்கிற மாதிரி நடிக்கத்தான் ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் நிறைய மாற்றங்களை பார்க்கிறேன். அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். எனவே எங்களுக்குள்ளாக எந்த விவாகரத்தும் தேவையில்லை, நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை அந்த மருத்துவரிடம் சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சென்றாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிறு வாசகங்கள் இந்த ஒரு மையமான செய்தியைத்தான் நமக்கு கொடுக்கிறது. கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திருமணம் என்பது எங்கு நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய நான் கூட இன்றைக்கு திருமணம், குடும்பம் சம்பந்தமான இந்த மறைவுரை நிறைய கருத்துகள், ஆனால் எதுவும் இன்றைக்கு சமூக தொலைத்தொடர்பு சாதனங்களை எடுத்து பார்க்கிற வேளையிலே மிக அதிகமாக நகைச்சுவை என்ற பெயரிலே குடும்பத்தை, கணவன் மனைவி உறவை சின்னாபின்னமாக்குகிற அல்லது கிண்டல் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிற நிறைய பகடிகள். அதை வைத்து நகைச்சுவைகள் சொல்லுகிறார்கள். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, நரகத்தில் வாழ்கிறோம் என்றெல்லாம் பலவிதமான செய்திகளை சொன்னாலும் அது கேட்கிற பொழுது நமக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. இன்றைய கால சூழலிலே குடும்பங்கள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது? குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை. எனவே அந்த குட்டி திருச்சபையிலிருந்தான் எல்லாமே உருவாகிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அதனுடைய மேன்மையை புரிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நற்செய்திக்கு வருகிற வேளையிலே பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆனால் இந்த கேள்வியை கேட்டவர்கள் யார், எந்த சூழ்நிலையில் கேட்கிறார்கள், என்ன பின்னணியில் கேட்கிறார்கள் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கு வைத்து கேட்டார்கள்? இயேசு கலிலேயாவிலிருந்து யூதேயா பகுதிக்கு போகிறார். அந்த யூதேயா பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவன் யார் என்று சொன்னால், அவன் அந்த ஏரோது அந்திப்பா என்ற அந்த அரசன்.
அவன்தான் தன்னுடைய சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை வைத்திருக்கிறான். எனவே திருமுழுக்கு யோவான், நீ உன்னுடைய சகோதரன் மனைவி ஏரோதியாளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொன்னபோதுதான் ஆத்திரம் கொண்ட ஏரோது அவரை சிறையில் அடைக்கிறான். பிறகு அந்த அம்மாவும் நயவஞ்சகமாக தன் மகள் வழியாக ஏமாற்றி நாடகமாடி அந்த மன்னனிடமிருந்து ஒரு பெரிய வார்த்தையை வாங்கி கொண்டு அந்த திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டினார் என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. எனவே இப்பொழுது கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு இயேசு போகிறார். அங்கு போகிற அந்த சமயத்திலே அந்த ஒரு பகுதியில் ஏரோதினுடைய ஆட்சியின் காலங்களிலே அந்த பகுதியிலே இந்த கேள்வியை பரிசேயர் கேட்கிறார்கள். எனவே இதற்கு எதிராக இயேசு என்ன சொன்னாலும் அது ஏரோதை சுடும். ஏரோதை தொடுகிற பொழுது அவன் கோப கொள்வான், இயேசுவை கொலை செய்வான். இதுதான் இந்த பரிசேயருடைய சதியை செயலாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த பரிசேயர்கள் இயேசுவை கேள்வி கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இயேசு நேரடியாக பதில் சொல்வதே கிடையாது. கேள்விக்கு எதிர்கேள்வி, அதுதான் அவருடைய பதிலாக இருக்கும். நிறைய காரியங்கள் நாம் தெரிகிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மோசே உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து விவாகரத்து கொடுக்கலாம் என்று மோசே சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மோசே ஒருவர்தான் ஒரே தந்தை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவருடைய வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று மோசேவினுடைய வார்த்தையிலிருந்து அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, அவர் மனவிலக்கு கொடுக்கலாம். ஏன் மனவிலக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால், அந்த சமூக சூழ்நிலையிலே மக்கள் அந்த ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே பெண்களை அதிகமாக அடிமைப்படுத்தியிருந்த ஒரு வேளையில் தேவையில்லாத நெருக்கடிகளை கொடுத்து அவர்களை விவாகரத்து செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சும்மா யார் வேணாலும் வச்சிருந்து ஓட்டி விட முடியாது. எனவே மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து நீங்கள் அவரை அனுப்புங்கள். அப்போது அவர் மற்றொரு வாழ்க்கையை அவர் வாழ்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்று மோசே அவர்கள் கொடுத்தார் என்பதை மிக அழகாக அங்கு சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் நூற்றாண்டிலேயே 2 வகையான குழுவினர் இருக்கிறார்கள். ஒரு குழுவினர் எப்பொழுதெல்லாம் விருப்பமோ அப்போது மனவிலக்கு கொடுக்கலாம், டிவோர்ஸ் கொடுக்கலாம். மற்றொருவர் தகுந்த காரணம் இருந்தால் மட்டும்தான் அங்கே விவாகரத்து செய்யலாம் என்கின்ற 2 குழுவினர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய எதிர்ப்பும் இயேசுவுக்கு வரும். இப்படி எல்லா விதத்திலும் இயேசுனுடைய வார்த்தையை வைத்து அவர்கள் அவரை ஒரு கார்னர் பண்ணலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு மிக சாதுரியமான ஒரு பதிலை சொல்லி அந்த குடும்பத்தினுடைய மேன்மையை தொடக்க நூலிலிருந்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அதுதான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார். படைப்பின் மணிமகுடமாக மனிதனை உருவாக்கி எல்லாவற்றையும் அந்த மனிதனிடத்திலே கொண்டு வந்து அவன் என்னென்னெல்லாம் பெயர் வைக்கிறானோ அதுவே அதனுடைய பெயராக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் பார்த்த இறைவன் மனிதனுக்கு தகுந்த துணை இல்லாத போதுதான் அவருடைய எலும்பிலிருந்து பெண்ணை உண்டாக்கி, இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமாக இருக்கிறாள் ஏவாள் என்று சொல்லி தகுந்த துணையை கொடுத்து இந்த திருமணம் என்கின்ற அந்த திருவருட்சாதனத்தை தந்தை கடவுள் தொடக்க நூலிலேயே உருவாக்குகிறார். ஆனால் இன்றைக்கு திருச்சபை என்று சொன்னால் ஹைரார்கி, மேலிருந்து அந்த நம்முடைய அமைப்பு முறை அப்படி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த சினட் பெரிய ஒரு மாமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எனவே தொடக்கத்தில் உருவான முதல் திருவருட்சாதனம் இந்த திருமணம் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளால் உருவாக்கப்பட்டது. அதை நிறைவேற்றுபவர்கள் அருட்தந்தையர்களோ மற்ற ஏன் போப்பாண்டவரோ கிடையாது. அந்த திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தை யார் நிறைவேற்றுகிறார்கள்? பொதுநிலையினராகிய அந்த தம்பதியர்கள். மற்றவர்கள் எல்லாம் சாட்சிகள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு திருவருட்சாதனம் அங்கே உருவாக்கப்படுகிறது.
எனவே கணவன் மனைவி இறைவரும் சேர்ந்து வாழ வேண்டும், ஒரே உடலாக இருக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான ஒரு செய்தியை இந்த குடும்பம் என்கின்ற அந்த குட்டி திருச்சபையின் வழியாக தந்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஏன் அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி சேர்கிற பொழுது அவர்கள் எல்லா விதத்திலும் அடுத்தவருடைய நலனுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் என் கணவருக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் உறவுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம், கிறிஸ்து நம் எல்லாருக்கும் நம் மீட்புக்காக அவர் துன்பங்களை சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். எனவே அதுபோல குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி நம்முடைய சுயநலத்தை மறந்து குடும்பத்திற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமண திருப்பலியிலே ஒரு கதையை அடிக்கடி சொல்வேன். ஆஸ்திரேலியாவிலே ஒரு பறவைகள் சரணாலயம், அந்த பறவைகள் சரணாலயத்திலே ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே அருகில் இருக்கிற வேடந்தாங்கள் போனோன்னா நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் வருது. பல மைல் தூரம், கிலோமீட்டர்ஸ் அது பறந்து வருது. எப்படி எந்த ஒரு துணையும் இல்லாமல் எப்படி இந்த பறவைகள் பறந்து வருகிறது என்ற ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது ஒரு பெரிய அதிசயம், ஆண் பறவை பெண் பறவை இணைந்து பறந்து வரும். எப்பொழுது அந்த ஆண் பறவை களைத்து போகிறதோ சோர்ந்து போகிறதோ பெண் பறவை அதற்கு மேலே பறந்து தன்னுடைய சிறகுகளின் நிழலை கொடுத்து அதற்கு சற்று ஓய்வை கொடுக்கும். பிறகு அந்த ஓய்வை எடுத்துக்கொண்ட பிற்பாடு ஆண் பறவை புத்துணர்ச்சி பெற்ற போது பெண் பறவை சோர்ந்து போகிற போது அதே போல அது மாற்றி அதற்கு நிழலை கொடுத்து, இவ்வாறு பல மைல் தூரம் அந்த பறவைகள் மைல் கணக்கை கடந்து அந்த இடத்தை வந்து அடைகிறது என்ற ஆராய்ச்சியை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். குடும்பம் என்கிற அந்த பயணம், வாழ்க்கை பயணம், கணவன் மனைவி இணையாக துணையாக ஒரே உடலாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை சூழலிலே ஒருவருக்கு ஒருவர் நிழலாக துணையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்து அனுசரித்து வாழ்கிற போதுதான் அந்த குடும்பம் மிக சிறப்பான ஒரு குடும்பமாக இருக்கும். எனவே குடும்பத்திற்காக எல்லா துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இரண்டாவது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்வார்கள், எந்த ஒரு குடும்பத்திலே கிறிஸ்துவை மையப்படுத்தி அந்த குடும்பம் வாழ்கிறதோ அது ஒரு ஒளிமயமான குடும்பமாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். தண்டின் மீது ஏற்றப்பட்ட ஒரு விளக்கை போல எல்லாருக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அது இருக்கும் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பெற்றோர்களே, கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். நம்முடைய எந்த ஒரு சூழலோ மனிதர்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சீர்கேடுகள், குறிப்பாக இந்த அலைபேசி, அழகை பேசி சமுதாயத்தை, குடும்பத்தை சீரழிக்கின்ற ஒரு பெரிய காரணியாக இருக்கு. எதுவுமே நம்மை பிரிக்கக்கூடாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எல்லா நிலையிலும் குடும்பத்திற்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கடவுள் உருவாக்கிய இந்த உன்னதமான திருவருட்சாதனமாகிய அந்த திருமணத்தை, அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொண்டு வாழ்ந்து நல்ல ஒளிமயமான குடும்பமாக உலகுக்கு சாட்சியாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நேசம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.